ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா 2026 இருக்குது பார்த்தீங்களா. 2026 குரூப் 4 வருமா வராதா அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் வருமா வராதாங்கிறது தெரியும். நம்ம படிக்கலாமா இல்லை வேண்டாமாங்கிறது அப்போ தான் தெரியும். ஏன் அப்படின்னா எலெக்ஷன் வருது. ஸோ அதனால் நிறைய பேர் படிக்கலாம் வேணாங்கிற முடிவில் இருப்பீங்க. ஓகேவா? இப்போ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே வாங்க. சரி, இப்போ நம்ம 2026 குரூப் 4க்கு போகிறதுக்கு முன்னாடி 2025 பற்றி ஒரு நிமிஷம் பேசிடுவோம். ஓகேங்களா? 2025 குரூப் 4 பற்றி ஒரு நிமிஷம் நம்ம பேசணும். ஏன் பேசணும் அப்படின்னா 2024 ஒரு குரூப் 4 வந்துச்சுல்ல. 2024 குரூப் 4ல் நமக்கு ஓல்டு சிலபஸ் ஒன்று இருந்துச்சு. அதில் தமிழ் எல்லோரும் தமிழ் இருக்குதுல்ல, தமிழ் எல்லோரும் ஒரு 98 பக்கம், 92, 98 பக்கம், 97 அப்போ இந்த ரேஞ்சில் எல்லோரும் நமக்கு ஸ்கோர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. டிஎன்பிசி என்ன பண்ணாங்க, குரூப் 2 நமக்கு தமிழுக்கான உதவி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு சரி எல்லாமே சிலபஸ் சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்ட்டு எந்த ஒரு வாக்குறுதி கொடுக்காமையோ நமக்கு என்ன பண்ணாங்க, சிலபஸை சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அப்படி ஒரு சிலபஸ் ஒன்று வந்துச்சா. அந்த சிலபஸ் வந்த டைமில் என்னாச்சு, நம்ம ஓல்டு சிலபஸ் நிறைய ஓல்டு சிலபஸ் நல்லா படிக்க ஆரம்பிச்சிட்டோம் நம்ம. ஓகேவா? நல்லா படிக்க ஆரம்பிச்சது என்னாச்சு, இப்போ நல்லா ப்ரிப்பேர் ஆகிட்டோம். திடீர்னு ஒரு நியூ சிலபஸ் ஒன்று வந்துருச்சு. சரி, அதை படித்து முடிச்சுட்டு குரூப் 4 சரி அனௌன்ஸ் பண்ணாங்க. 2025 குரூப் 4 வருது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஜூலை 12 இருக்குல்ல, ஜூலை 12 குரூப் 4 இருக்குன்னு சொன்னாங்க. சொன்னதுக்கப்புறம் என்னாச்சு, அப்புறம் வச்சாங்க பாருங்கள் ஒரு ஆப்பு குரூப் 4ல் தமிழ் அவுட் சோர்ஸு அப்படின்னு. அவுட் சோர்ஸ் நிறையா போயிட்டாங்க. தமிழ் என்ன பண்ணாங்க, அவுட் சோர்ஸ் அதிகமாக போய்கிட்டாங்க. இப்போது சரி அவுட் சோர்ஸ் வந்துடுச்சு. அப்புறம் நம்ம என்ன பண்ணணும், என்ன பண்ண முடியும்னு நம்ம யோசிப்போம் இல்லையா. அதுக்கு தமிழுக்கு நிறையா புக்கு வாங்கணும், தமிழுக்கு நிறையா புக்கு வாங்கணும் அப்படின்ட்டு ஒரு கட்டாயத்தில் நம்ம இருக்கோம். நிறையா புக்கு வாங்கணும். ப்ரிப்பேர் பண்ணுறக்கே நிறையா புக்கு நமக்கு தேவை. இந்த ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நிறைய புக்கு தேவை. தமிழ் ப்ரிப்பேர் இருக்குது. அடுத்து ஜிஎஸ் பார்த்தோம்னா ஜிஎஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நமக்கு நிறைய புக்கு தேவை. ஸோ சரி, இப்போ என்ன பண்ணலாம் அப்படிங்கிற பட்சத்தில் குரூப் 2 விட்டாங்க. குரூப் 2 முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ செப்டம்பர் மாதம் 28 என்னமோ வருது. இது முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்து என்ன, இந்த வருஷம் போயிடும். 2026 தான் நமக்கு எக்ஸாம் வரும்னா நாம் நினச்சிட்ருப்போம். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா டிசம்பர் மாதம் இருக்குல்ல, டிசம்பர் டு நவம்பர். ஓகேவா? டிசம்பர் டு நவம்பரு அந்த 25 டிசம்பர் 25 இல்லை 25 இந்த 1 மந்த் கேப்பில் தான் நமக்கு தெரிய வரும். ஓகேங்களா? 2026 குரூப் 4 இருக்கா இல்லையாங்கிறது இந்த 25 டு இந்த நவம்பர் 25 டு இந்த டிசம்பர் 25 அந்த கேப்புக்குள்ளே தான் நமக்கு இருக்கா இல்லையாங்கிற. ஏன்னா அப்போ தான் நோட்டிஃபிகேஷனுங்கிறதே அப்போ தானே ரிலீஸ் பண்ணுவாங்க இல்லையா. அப்போ தான் நம்ம சரி இருக்காலைங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். சரி, இப்போ முன்னாடியே தெரிஞ்சுக்க முடியும். நான் எதை வச்சு 2026 கம்பல்சரி குரூப் 4 ஒன்று இருக்குது. 2020 பாருங்கள், 2026 கன்ஃபார்ம், புரியுதுங்களா? கன்ஃபார்மாக குரூப் 4, புரியுதா? குரூப் 4 இருக்குது. ஓகேவா? குரூப் 4 இருக்குது. ஏன் எதனால் வச்சு சொல்கிறேன் அப்படின்னா ஒரே ஒரு காரணம் தான். என்ன காரணம் அப்படின்னா 2026 எலெக்ஷன் இருக்குது. எலெக்ஷன் இருக்கா? சரி, இப்போ அந்த எலெக்ஷன் டைமில் குரூப் 4 இருக்குமா இருக்காதா, எஸ்ஸா நோவாங்கிறது நமக்கு ஒரு தாட் இருக்குது. சரி, இப்போ நான் ஏன் கம்பல்சரி சொல்கிறேன்னு தெரியுமா? இப்போ இதே மாதிரி 2016 ஓகேவா, 2016 எலெக்ஷன் நடந்துச்சு. அந்த டைம்லேயும் குரூப் 4 நடந்துச்சு. புரியுதுங்களா? நடந்துச்சு. அப்போது 2021 பார்த்துட்டிங்க அப்படின்னா கோவிட் வந்துச்சு. அந்த கோவிட்னால நமக்கு இந்த COVID-19 வந்துச்சுல்ல, அந்த டைமில் இந்த குரூப் 4 இந்த G4 இல்லை. நமக்கு G4 இல்லையா, அதனால் தள்ளி வச்சாங்க. அப்புறம் நமக்கு வந்துச்சு. அப்போ 22 வந்துச்சு, 23 இல்லை, அப்போ 24 வந்துச்சு. சரி, அதனால் ஒன்று தெரிஞ்சுக்குங்க, எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஜூலை மாதம் இருக்குல்ல, நோட்டிஃபிகேஷன் விட்டுருவாங்க. ஜூலை மந்த் எப்படி நம்ம 12 எழுதணுமோ இதே மாதிரி 2026
ஒரு குரூப் 4 இருக்குது, ஜூலை மாதத்துக்குள்ளே இருக்குது. ஸோ நம்ம நம்பி படிக்கலாம். ஏன் வச்சு சொல்கிறேன்னா, நமக்கு வந்து என்னென்னா ரெகுலராக புரியுதா, ரெகுலராக வந்து நமக்கு வந்து இவங்க வந்து டிஎன்பிசி வந்து நாங்கள் வேகன்சி எடுப்போம், எக்ஸாம் வைப்போம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த நம்பிக்கையில் நம்ம படிக்கலாம். 2026 குரூப் 4 கன்ஃபார்ம். நமக்கு உங்கள் வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணி ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் புதுசாக இருக்கீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இதே மாதிரி வீடியோஸ் நிறையா வந்துகிட்டே இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.